வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த ஊர் என்ன ஊர் ஐயா? அது பெருமாட்நல்லூர். பெருமாட்நல்லூரில் சிவன் கோவில் பேருங்க ஆதி மகாலிங்கேஸ்வரர். ஆதி மகாலிங்கேஸ்வரர் திருக்கோவிலுங்க. இங்கே வரவங்க அத்தனை பேருக்கும் அவங்களுடைய வேண்டுதல்லாம் நிறைவேறதா சொல்கிறாங்க. சிவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பாருங்கள், பார்வதி இருக்காங்க, நடராஜர் இருக்காங்க. இது வந்து ஐயா எத்தனை வருஷமாக அது பழமை வந்த கோயில் ஐயா? நான் கேட்டேன், ஒரு 3 தலைமுறையாக கேட்டேன். இவருடைய 3 தலைமுறையாக, அதாவது 300 ஆண்டுகளுக்கு முந்தையதாக சொல்கிறார் இவர். அதுக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம். பூமிக்குள்ளே இருந்து தான் எங்கள் தாத்தா சொன்னார். பூமிக்குள்ளே வந்து எடுத்ததாக அவங்க தாத்தா சொல்லியிருக்காரு குருக்களுக்கு. இந்த நாங்கள் வரும்போதெல்லாம் வெளியே தான் இருந்தது, கிடந்தது. அப்படிங்களா? நீங்கள் வரும்போது வெளியில் இருந்தது. மக்கள் நிறைய பேர் வராங்க, அவங்க வேண்டுதல்லாம் சக்ஸஸ் ஆகுது. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. இங்கே பாருங்கள், ஒருத்தருடைய திருவுருவ படங்கள்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், நந்தி பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள். நந்தி வந்து நல்ல கொம்போட நல்ல ஒரு அருட்கடாட்சமாக தெரியுறாங்க பாருங்கள். நந்தி சிவனுக்கு எதிர்த்த மாதிரி இருப்பான். முதல்ல நந்தியை வணங்கிட்டு தான் சிவன்கிட்ட போகணும்னு சொல்லுவாங்க. முதல்ல வரவங்க நந்தியை வணங்குவாங்க, வணங்கிட்டு அதுக்கப்புறம் சிவபெருமான் கிட்ட போவாங்க. இந்த மாதிரி பெருமாட்நல்லூர் கூடுவாஞ்சேரி உள்ள நந்தியவரம்ன்ற இடத்துல இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா இந்த கோவிலை தரிசனம் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுடைய காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். இறைவனுடைய சக்தி, மகாசக்தி இந்த கோவிலில் இருக்கிறதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 தலைமுறையாக இருக்குதுன்னு சொல்கிறார் குருக்கள். பூமியிலேருந்து தான் இந்த லிங்கம் வெளியே எடுத்ததாக சொல்கிறாங்க. அதனால் மக்கள்லாம் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வாங்க, வந்து சிவனோட தரிசனம் பெறுங்க. அப்படியே போயிட்டு அந்த வேப்பமரம் எடுத்துங்க, அது ரெண்டும் ஒரு பிறப்பு. அப்படிங்களா? மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க. இங்கே ஒரு வேப்பமரம் இருக்குங்க. அதனுடைய சிறப்பு வந்து குருக்கள் சொல்கிறாங்க. இதை பாருங்கள். என்ன 2 வேப்பமரம் இணைஞ்சிருக்கு. இது அதாவது யூ ஷேப்பில் இருக்குது பாருங்கள். வேறு வழியில் இணைஞ்சி அப்படியே யூ ஷேப்பில் இருக்குது இந்த வேப்பமரம். இது ஒரு கலரு, அது ஒரு கலரு. ஓ, கலரில் கூட வேற்றுமை இருக்குது. அது அகல இலை, இது ஊசி இலை. ஓ, இது ஆஹா, அது கிளி பச்சை, இது உத்த பச்சை. ஓ, அப்படிங்களா? இது கிளி பச்சை, அது உத்த பச்சை. நீட்டு இலை, அது வந்து படர்ந்த இலை. பாருங்கள், மிகப்பெரிய அதிசயம். இந்த மரத்தை பார்க்கும்போது சிவன் பார்வதியை பார்க்குற ஒரு காட்சி நமக்கு கிடைக்கும். ஏன்னா குடும்பத்தில் எல்லாம் ஒத்துமையாக நல்ல குதூகலமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. இந்த மாதிரி ஒரு அதிசயம் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. பாருங்கள், இந்த மரம் வேப்ப மரம், 2 மரத்துக்கும் வேற்றுமை இருக்குது. ஆண் பெண் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேப்ப மரம். இங்கே வாங்க, வந்தீங்கன்னா வேண்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அத்தனையும் சக்ஸஸ். வணக்கம். மக்கள் வல்லம் யூடியூப் சேனல் சார்பாக சமூக ஆர்வலர் சி. வேலு. நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. இவ்வளோ நேரம் அதுக்கு சம்மந்தமாக பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்.